அடி பெண்ணே, மனிதர்களின் உள்ளத்தை சூழ்ந்திருக்கும் அறியாமை என்னும் இருள் அனுபவமிக்க சான்றோர்களின் ஞான ஒளிப்பட்டு மெல்ல மெல்ல தெளிவதைப் போல அதோ கீழ்வானம் மெல்ல மெல்ல வெளுக்கின்றது. அதோ அங்கே பார், பால் கறக்கும் எருமை கூட்டம் பனிப்புல் மேய்வதற்காக சிறுவீடு என்னும் மேய்ச்சல் நிலங்களில் பரவிச் செல்கின்றன. பாவை நோன்பிலே மிக்க ஆர்வமுள்ள பெண்கள் எல்லாம் நோன்புக்காக போகின்றார்கள். போகின்ற அவர்களையெல்லாம் சற்று காத்திருக்கச் சொல்லி நிறுத்தி, குதூகலமான உன்னையும் எங்களோடு அழைத்துச் செல்வதற்காக உன் வீட்டின் முன் வந்து நிற்கின்றோம். நீயோ இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கின்றாயே. அடி பெண்ணே, எழுந்திராய். நாம் அனைவரும் ஒன்றாகச் சேர்ந்து பறைகொண்டும் பாடிக்கொண்டும் அன்று குதிரை வடிவில் வந்த அரக்கனையும் மல்லர்களையும் தன்னுடைய வலிமையால் அழித்து உலகத்திற்கு நன்மை செய்த தேவாதி தேவனை நாம் தொழுதால் அவன் நம் குறைகளையெல்லாம் ஆராய்ந்து தன் கருணையால் அருள் செய்வானல்லவா?